ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த வெத்தலை தீபத்தை எத்தனை வாரம் போடணும், அது இல்லாமல் ஓரை நேரம் என்ன, வெத்தலை தீபம் போடுறதுனால என்ன பலன்கள் இருக்குது, அதோடு பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக வெத்தலை தீபம் போட்ட பிறகு அந்த வெத்தலையே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு 4 மணிக்கெல்லாம் நான் எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு 4:30 மணிலேருந்து என்னுடைய பூஜை வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5:45க்குள்ளே நான் நிலவாசலில் க்ளீன் பண்ணி பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி நிலவாசலில் கோலம் போட்டு பூஜை ரூம் எல்லாருமே கோலம் போட்டு நல்லா நீட்டாக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டேங்க. அதுக்கப்புறமா பூஜை ரூம்லேயுமே விளக்கேற்றி முடிச்சுட்டேங்க. எல்லா விளக்கையும் ஏற்றின பிறகு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகருக்கு வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. நான் வந்து விக்கிரகம் வச்சுருக்கேன், முருகருடைய விக்கிரகம் வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னால் அபிஷேகம் பண்ண முடியலைங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த செவ்வாய் ஓரையில் நம்ம வந்து வெத்தலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வெத்தலை தீபம் மட்டும் போட ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம இந்த வெத்தலை தீபம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கணுங்க. ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வெத்தலை வந்து எடுத்துக்கலாங்க. 6 வெத்தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய அந்த காம்பை வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி நம்ம அந்த தீபம் ஏற்றுவோம் பாருங்கள், அதில் வந்து ஒவ்வொரு தீபத்துலேயும் ஒவ்வொரு காம்பு வந்து போட்டுக்கலாங்க. இல்லைனா ஒரே ஒரு தீபம் வந்து ஏற்றிக்கிறவங்களும் ஒரு தீபம் மட்டும் ஏற்றணும்னு நினச்சா கூட நம்ம ஒரு தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 அந்த வெத்தலை காம்பையும் போட்டு நம்ம அந்த நடுமதியில் வெத்தலையோட நடுமதியில் வந்து வச்சு நம்ம ஏற்றிக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் விளக்கு இப்போ தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் ஆகிட்ருக்குங்க, அவ்வளோதான். இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து அகல் விளக்கு தாங்க வச்சுருந்தேன், மண்ணகல் தாங்க. உங்கள்கிட்ட மண்ணகல் இருந்தால் அதிலேயே ஏற்றிக்கலாங்க. இல்லை சின்ன குட்டி குட்டியாக அந்த பிராஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு மாதிரி இருக்கும், அது கூட வச்சு 6 தீபம் ஏற்றிக்கலாங்க. இல்லை ஒரே ஒரு தீபம் தான் ஏற்ற முடியும்னா நீங்கள் ஒரு தீபம் கூட ஏற்றிக்கலாங்க. இந்த ஓரை நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரைன்னு வருங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 to 7ங்க, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9, இந்த 3 நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரம் வருங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த வெத்தலை தீபம் வந்து போடும்போது முருகருக்கு இந்த ஓரை நேரத்தில் போடும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றக்கூடிய பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. இந்த வெத்தலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வாரம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ற வரைக்கும் கண்டிப்பாக போடலாங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வாரம் போடும்போதே அந்த பிரச்சனை தீரத்துக்கான ஒரு சின்ன அறிகுறியாவது கண்டிப்பாக தெரியுங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 9 வாரம் 11 வாரம் தொடர்ந்து போடுங்க. நம்மளுக்கு எப்பேற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கும், கடன் தீர்றதுக்கு ஒருத்தரெல்லாம் நிறைய கடன் இருக்கும், அதெல்லாம் தீர்ற வரைக்குமே போடலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடன் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் நில சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வீடு கட்டுற ஆசையெல்லாம் இருக்குங்க. எனக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவோம். அவங்க எல்லாருமே இந்த வெத்தலை தீபம் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது எவ்வளோ தேவை, உங்களுக்கு அது வந்து வேணுன்றதில் நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தாங்க முக்கியம். அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் 9 வாரம் 11 வாரம் அந்த விஷயம் நடக்கிற வரைக்குமே போடலாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது கை கூடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 தீபத்தில் வந்து பூஜைக்கு ஊற்றக்கூடிய எண்ணெயும் ஒரே ஒரு தீபத்தில் நெய் விட்டு தாங்க இன்றைக்கி தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நெய் வாங்க கொஞ்சம் மறந்துட்டேங்க, அதனால தான் கொஞ்சம் ஒரே ஒரு தீபத்துக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் நான் அவ்வளோ விட்டுருக்கேன். நீங்கள் வந்து 6 தீபத்துக்கு விட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி 5 தீபத்தில் பூஜை எண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தீபத்துலையாவது நம்ம நெய் விட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் பஞ்சுத்திரி வெள்ளை கலரில் போட்டிருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் ரெட் கலரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் சிகப்பு கலர் திரியில் ஏற்றும் போது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து நீங்கள் வெத்தலை தீபம் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வீடு கட்டுற யோகம் கிடைக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த மாதிரியான பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பிரச்சனையை வந்து சந்திச்சிட்ருப்போம். அது வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் முருகர்கிட்ட கேட்கலாங்க. கண்டிப்பாக அது வந்து இந்த வெத்தலை தீபம் ஒரு 6 தீபம் ஏற்றி வச்சுட்டு கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள்
நினைக்கிறது நடக்குங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் யூடியூப்லேயுமே போட்டிருக்காங்க. எனக்குமே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நிறையவே நடந்திருக்குங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து இது என்னன்னு சொல்கிறேங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே கிடைக்குங்க. நீங்களுமே நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு போடுங்க. வெத்தலை தீபம் போடும்போது வெத்தலை தீபம் போட முடியலனாலே இப்போ ஒரு வாரம் வெத்தலை தீபம் போடுறீங்க, அடுத்த வாரம் எனக்கு வெத்தலை கிடைக்கல, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் வெத்தலை தீபம் போடலைனாலே கூட நீங்கள் அந்த 6 தீபம் ஏற்றி வைக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பயப்படாதீங்க. நடுமதிலே கிடைக்கலையே, ஒரு வாரம் தள்ளி போச்சு அப்படின்னால யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. விளக்கேற்றுறது தாங்க இங்கே முக்கியம். நீங்கள் தொடர்ந்து அதை செய்கிறீங்களா அப்படிங்கிறது தாங்க முக்கியம். விளக்கேற்றும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செய்யும் போது நாம் செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கம்மியாகும் போது நம்ம நினச்சது சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. கடைசியாக இந்த வெத்தலையை என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா, நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெத்தலையை யூஸ் பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கசாயம் வச்சு கொடுக்குற மாதிரி எதுக்காச்சும் ஒன்று அந்த சளி பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் தடவி குழந்தைங்களோட நெஞ்சு மேலே போட்டால் சீக்கிரமாக சளி கம்மியாகும். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பூஜை பொருள் அந்த பூவெல்லாம் போடுவீங்க பாருங்கள், அதில் வந்து போட்டுடலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையே காஞ்சு போன நிலமையில் வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுங்க. காயறதுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து எடுத்து வெளியே போட்டுருணுங்க வீட்டுக்கு வெளியே. ஏன்னா காஞ்சு போன வெத்தலையே வீட்டில் வைக்கும்போது கெட்ட சக்தியெல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு வந்துடுங்க. அதனால் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.